முதலமைச்சர் அவர்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். உயர்கல்வி வளர்ச்சியில் இந்திய நாட்டில் கோவை அரசு மகளிர் தொழில்நுட்ப கல்லூரியின் வகுப்பறையும் ஆய்வகங்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. கல்லூரி கட்டடங்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலியில் திறந்து வைத்திருக்கிறார். புதுக்கோட்டை, திருச்சி, நாமக்கல் மாவட்ட அரசு கலை அறிவியல் கல்லூரி கட்டடங்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான காட்சிகளை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். இது குறித்தான விவரங்கள். வணக்கம். தற்போது தமிழக முதலமைச்சர் காவிரி கூட்டத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய நிலையில் அதற்கு முன்னதாக மற்றொரு நிகழ்ச்சியில பங்கேற்றிருந்தார். அதாவது உயர்கல்வித்துறை சார்பில் புதுக்கோட்டை, திருச்சி, நாமக்கல் ஆகிய மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் மற்றும் கோயம்புத்தூர் அரசு மகளிர் பலவகை தொழில்நுட்ப கல்லூரி ஆகியவற்றில் 52 கோடியே 75 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய கல்லூரிக்கான புதிய கட்டிடங்கள், வகுப்பறை கட்டிடங்கள் மற்றும் ஆய்வக கட்டிடங்கள் ஆகியவற்றை காணொலி காட்சி வாயிலாக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி, உயர்கல்வித்துறை செயலாளர், அதே போல துறை சார்ந்த முக்கிய உயர் அதிகாரிகளும் பங்கேற்றிருந்தார்கள். உயர்கல்வித்துறையை பொறுத்தவரையிலே எங்கெங்கெல்லாம் கல்லூரிகள் இல்லையோ அங்கு புதிய கல்லூரிகளை கொண்டு வருவது, ஏற்கனவே பழைய கட்டிடங்களாக இருக்கக்கூடிய இடங்களிலே புதிய கட்டிடங்கள், கூடுதல் கட்டிடங்கள் கொண்டு வருவது ஆகியவற்றை உயர்கல்வித்துறை சார்பில் செய்து வருகிறார்கள். எனவே அந்த வகையில் புதுக்கோட்டை, திருச்சி, நாமக்கல் ஆகிய மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் மற்றும் கோயம்புத்தூர் அரசு பலவகை தொழில்நுட்ப கல்லூரி ஆகியவற்றில் இந்த புதிய கட்டிடங்கள், வகுப்பறைகள் கட்டப்படும் என்றும் அதற்கான அந்த கட்டடங்கள் கட்டப்பட்டு தற்போது காணொலி காட்சி வாயிலாக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்திருக்கின்றார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.